மறக்காதீங்க, கேட்டது கிடைக்கும். சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர வழிபாடு இந்த ஏப்ரல் மாதத்தில் வருகிறது. நமது மகாடிவன் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம் வாழ்க்கையில் எத்தனையோ முயற்சிகள் செய்கின்றோம், கடுமையாக உழைக்கின்றோம். ஆனால் சில நேரங்களில் அதிர்ஷ்டம் நம் பக்கம் இல்லையோ என்று தோன்றும். எந்த நேரத்தில் ஒரு காரியத்தை தொடங்கினால் அல்லது இறைவனிடம் வேண்டினால் அது நிச்சயம் 100% வெற்றியாக மாறும் என்ற தேடல் நம்மிடம் பலருக்கும் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமான ரகசியமான நேரத்தை பற்றி தான் இப்போது நாம் விரிவாக பார்க்க போகின்றோம். ஆம், அந்த சக்தி வாய்ந்த சூட்சுமமான நேரத்தின் பெயர் அபிஜித் நட்சத்திர நேரம். இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீங்கள் செய்யும் வழிபாடு, தொடங்கும் நல்ல காரியங்கள், பிரபஞ்சத்திடம் வைக்கும் கோரிக்கைகள் என எது இருந்தாலும் அது அபரிதமான பலன்களை உங்களுக்கு உடனே நல்கும். சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இந்த நேரத்தில் தோஷங்களே கிடையாது. எதை தொட்டாலும் துளங்கும் நல்ல நேரம் இது. இந்த ஏப்ரல் மாதத்தில் பல அரிய சிறப்புகளோடு, குறிப்பாக ஒரு சனிக்கிழமையில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வருகின்றது. இதை எப்படி பயன்படுத்துவது, அன்றைய தினத்தில் கடைபிடிக்க வேண்டிய மிக மிக முக்கியமான விரத முறை என்ன, சனிக்கிழமையில் வருவதால் கிடைக்கும் கூடுதல் பலன்கள் என்ன என்பதை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்க போகின்றோம். வீடியோவை எங்கும் ஸ்கிப் செய்யாமல் முழுமையாக பாருங்கள். உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஒரு அற்புத திறவுகோலாக இது அமையும். நமது பாரம்பரிய ஜோதிட சாஸ்திரப்படி அஸ்வினி முதல் ரேவதி வரை 27 நட்சத்திரங்கள் வான மண்டலத்தில் இருக்கின்றன. ஆனால் அபிஜித் என்பது 28வது நட்சத்திரமாக ஒரு சூட்சுமமாக ரகசியமாக மறைந்திருக்கிறது. இது பலருக்கும் தெரியாத ஒரு ஆச்சரியமான தகவல். இதற்கு பின்னால் ஒரு அற்புதமான புராண கதையும் உண்டு. இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது பிரம்ம முகூர்த்தத்திற்கு நிகரான, சொல்ல போனால் அதையும் விட பல மடங்கு அதிர்ஷ்டமான நேரமாக கருதப்படுகிறது. இந்த நேரத்தில் எந்த ஒரு செயலை செய்தாலும் அது தடையின்றி வெற்றியில்தான் முடியும். இவ்வளவு சக்தி வாய்ந்த இந்த நட்சத்திரத்தை அப்படியே மனிதர்களிடம் வெளிப்படையாக கொடுத்தால், ஒருவேளை சுயநலத்துக்காகவோ அல்லது உலகிற்கு தீங்கு விளைவிக்கும் தவறான காரியங்களுக்காகவோ பயன்படுத்தி விடுவார்களோ என்று கருதிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த 28வது நட்சத்திரத்தை தன்னுடைய மயில் இறையில் ஒளித்து வைத்து பாதுகாத்ததாக நம்முடைய சாஸ்திரங்களில் உள்ள புராண கதைகள் கூறுகின்றன. அது சரி, இந்த நட்சத்திரம் எந்த நேரத்தில் வரும்? இது தினமும் வராது. உத்திராடம் மற்றும் திருவோணம் ஆகிய 2 நட்சத்திரங்களுக்கும் இடைப்பட்ட அந்த 24 நிமிட காலத்தைத்தான் அபிஜித் நட்சத்திர நேரம் என்று ஜோதிட சாஸ்திரம் துல்லியமாக சொல்கின்றது. இந்த 24 நிமிடங்கள் பிரபஞ்சத்தின் கதவுகள் முழுமையாக திறந்திருக்கும் ஒரு பொன்னான நேரம். நீங்கள் கேட்பது அப்படியே கிடைக்கும் நேரம் இது. இந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு சிறிய சந்தேகம் வரலாம். தினசரி காலண்டரில் அபிஜித் முகூர்த்தம் என்று ஒரு நேரம் போட்டிருக்கின்றதே, நாமும் பார்த்திருக்கிறோமே, அதுவும் இப்போது நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த அபிஜித் நட்சத்திரமும் ஒன்றா என்று உங்களுக்கு சந்தேகம் வரலாம். நீங்கள் கேட்கலாம். நிச்சயமாக இல்லை. இதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அபிஜித் முகூர்த்தம் என்பது வேறு, அபிஜித் நட்சத்திர நேரம் என்பது வேறு. அபிஜித் முகூர்த்தம் என்பது தினந்தோறும் பகல் பொழுதின் மையத்தில் வரக்கூடிய ஒரு சுப முகூர்த்த காலகட்டம்.
தினமும் இந்த நேரத்தை நம்முடைய வேண்டுதலை பிரபஞ்சத்திடம் சொன்னால் நிச்சயம் பலன் கிடைக்கும். ஆனால் அபிஜித் நட்சத்திரம் என்பது சாதாரணமாக மாதம் ஒரு முறை அல்லது இருமுறை மட்டுமே வரக்கூடிய மிக மிக விசேஷமான அபூர்வமான நேரம். தினசரி வரும் அபிஜித் முகூர்த்தத்தை விட பல்லாயிரம் மடங்கு அதிக சக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம். உத்திராடமும் திருவோணமும் சந்திக்கும் இந்த புள்ளிதான் மகா சக்தி வாய்ந்த நேரம். சரி, இந்த சக்தி வாய்ந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த ஏப்ரல் மாதம் எப்போது வருகிறது? எல்லோரும் பேப்பர் பேனா எடுத்து குறித்துக் கொள்ளுங்கள். இந்த ஏப்ரல் மாதம் 11ஆம் தேதி ஒரு அற்புதமான சனிக்கிழமை அன்று காலையில் 11:01 மணியிலிருந்து 11:25 மணி வரை இந்த அதி அற்புதமான நேரம் வரவிருக்கிறது. மீண்டும் சொல்கிறேன், அல்லது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். காலை 11:01 இருந்து 11:25 வரை, அதாவது இந்த 24 நிமிடங்கள் தான் உங்கள் வாழ்க்கையின் இருளை விளக்கப் போகும் மிக முக்கியமான நேரம். இந்த ஏப்ரல் மாதத்தில் இன்னொரு மிகப்பெரிய மகத்தான சிறப்பு என்ன தெரியுமா? இந்த அபிஜித் நட்சத்திரம் ஒரு சனிக்கிழமையில் வந்துள்ளது. சனிக்கிழமை என்றாலே அது கர்ம வினைகளை தீர்க்கும் நீதிமானான சனி பகவானுக்கும் கலியுக வரதனான திருப்பதி ஸ்ரீ வெங்கடேச பெருமாளுக்கும் மிகவும் உகந்த நாள். சனிக்கிழமையில் வரும் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் நீங்கள் வைக்கும் வேண்டுதலுக்கு ஒரு ஸ்திரத்தன்மை உண்டு. அதாவது இந்த நேரத்தில் நீங்கள் கேட்கும் வரம், செல்வம், வேலைவாய்ப்பு அல்லது ஆரோக்கியம் என்று எதுவாக இருந்தாலும் அது உங்கள் வாழ்வில் நிரந்தரமாக நிலைத்து நிற்கும். மேலும் சனி தோஷங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த சனிக்கிழமை அபிஜித் நட்சத்திர வழிபாடு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். இது உங்கள் கஷ்டங்களை பனிபோல் விலகச் செய்யும். இவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த இந்த வழிபாட்டை எப்படி செய்ய வேண்டும் தெரியுமா? எல்லாவற்றையும் விட இந்த ஏப்ரல் 11ஆம் தேதி வழிபாட்டில் உள்ள மிக மிக முக்கியமான சிறப்பு அதனுடைய விரத முறைகள் தான். அன்று காலையில் நீங்கள் கண் விழித்ததிலிருந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தின் பூஜையான காலை 11:25 மணிக்கு முடியும் வரை எந்த ஒரு உணவும் உட்கொள்ளக்கூடாது. முழுமையான பக்தியோடு உபவாசம் இருக்க வேண்டும். முதியவர்கள், நோயாளிகள் அல்லது விரதம் இருக்கவே முடியாதவர்கள் மட்டும் சிறிதளவு பால் மற்றும் பழம் சாப்பிட்டுக் கொள்ளலாம். மற்றவர்கள் தண்ணீர் மட்டுமே அருந்தி விரதம் இருப்பது மிகவும் விசேஷம். இந்த வழிபாட்டினை மேற்கொள்ள காலை 10:45 மணிக்கெல்லாம் சுத்தமாக குளித்து விட்டு தூய்மையான ஆடை அணிந்து உங்கள் பூஜை அறையில் தயாராக அமர்ந்து கொள்ளுங்கள். சரியாக 11:01 மணிக்கு உங்கள் பூஜை அறையில் ஒரு தீபம் ஏற்றுங்கள். சனிக்கிழமை என்பதால் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு. தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஸ்ரீ மகாவிஷ்ணு அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தின் திருவுருவ படத்தை மனதார நினைத்து உங்களின் ஒரு உறுதியான கோரிக்கையை பிரபஞ்சத்திடம் ஆழமாக வையுங்கள். காலை 11:25 மணிக்கு அபிஜித் நட்சத்திர நேரம் முடிவடைந்ததும் சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காட்டி பூஜையை நிறைவு செய்துவிட்டு அதன் பிறகு நீங்கள் உணவை சாப்பிட்டு விரதத்தை முடித்துக் கொள்ளலாம். இந்த 24 நிமிடங்களில் நீங்கள் எந்த மந்திரங்களை சொல்லலாம் தெரியுமா? முதலில் முழுமுதற் கடவுளான ஸ்ரீ விநாயகரையும், ஸ்ரீ கிருஷ்ணரையும்,
அல்லது மகாவிஷ்ணு வணங்கி உங்களது கோரிக்கையை வையுங்கள். அதன் பிறகே நல்ல வேலை கிடைக்க மற்றும் தடைகள் விலக சனிக்கிழமைக்கு உகந்த ஸ்ரீ ஆஞ்சநேயர் மந்திரம் அல்லது ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம என்று ராம நாமத்தை உச்சரிக்கலாம். கடன் சுமை குறைந்து வீட்டில் வற்றாத பணம் வரவு அதிகரிக்க மகாலட்சுமி அஷ்டோத்திரம், கனகதாரா ஸ்தோத்திரம் படிக்கலாம். சனிக்கிழமை பெருமாளுக்கு உரிய நாள் என்பதால் ஓம் நமோ நாராயணாய என்ன 108 தடவை ஜெபிக்கலாம். நோய் நொடிகள் தீர வேண்டும் என்றால் தன்வந்திரி பகவானை அல்லது சிவபெருமானின் மிருத்யுஞ்சய மந்திரத்தை உச்சரிக்கலாம். பிள்ளைகள் நன்றாக படிக்க, நல்வழி நடக்க, திருமணம் கைகூட இவற்றிற்கு உங்களின் குலதெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யலாம். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் குலதெய்வத்தின் ஆசை இல்லாமல் அது முழுமை பெறாது. நேர்களே, இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுடைய நம்பிக்கை மற்றும் இந்த உபவாச விரதம். சிறிதளவு கூட சந்தேகம் இல்லாமல் முழுமையான நம்பிக்கையுடன் இதை செய்ய வேண்டும். இந்த சக்தி வாய்ந்த நேரத்தில் பசியை பொறுத்து கொண்டு நீங்கள் வைக்கும் பிரார்த்தனை கண்டிப்பாக கைகூடும் என்பது சாஸ்திரத்தின் அசைக்க முடியாத ஐதீகம். நம்பிக்கையோடு இந்த ஏப்ரல் 11ஆம் தேதி சனிக்கிழமை காலை நேரத்தை நல்ல விதமாக பயன்படுத்துங்கள். நிச்சயம் உங்கள் வீட்டில் நல்லதே நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் உள்ள அனைத்து இருளும் விலகி பிரகாசமான ஒளி பிறக்க எல்லாம் வல்ல இறைவனை மகாடிவன் சேனல் சார்பாக மனமாற பிரார்த்திக்கின்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்து அவர்களும் நற்பலனை பெற உதவுங்கள். மறக்காமல் நமது மகாடிவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஓம் நமோ நாராயணாய என்று கமெண்டில் பதிவிடுங்கள். ஓம் நமோ நாராயணாய. ஓம் ஸ்ரீ சனீஸ்வராய நமக. வாழ்க வளமுடன் நலமுடன். கே. மகாலிங்கம் ஐயர், அரகண்ட நல்லூர்.